லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள். அதை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியே தெரில. ஏன்னா வந்து திக்கு நம்மளுக்குலாம் வந்து மனசை அடிச்சுட்டு இருந்துச்சு. எங்கே சௌந்தர்யா வந்து எலிமினேஷன் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து சௌந்தர்யா உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் கூட அந்த நிமிஷத்தை பார்க்கும்போது திக்குன்னு இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து 60 மீட்டருங்க, 60 120 மீட்ரு, வெறும் 30 செகண்ட் தான். பாசிபிளே கிடையாது. எப்படி பார்த்தாலும் பாசிபிளே கிடையாது. சௌந்தர்யா வந்து எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு. என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஓடி போய் கரெக்டாக வந்து அந்த பணப்பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்டரில் இருக்குது. 3 பெட்டி இருக்குது. 3 பெட்டியில் எந்த பெட்டியில் பணப்பெட்டி இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வரணும். அந்த 5 இதில் இருக்குது, அந்த ஒரு ஃபீட்டில் இருக்குது. சௌந்தர்யா நினச்சிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் ட்ரை பண்ணியிருப்பான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்ததே பெட்ரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். கரெக்டாக வந்து பெட்டி வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. சவுண்டு போகிறாங்க, பார்க்குறாங்க. ஐயோ நம்மளால் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து பின்னாடி வந்து ஓடி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன் வந்து என்ன எடுக்கலைன்னு கேட்கும்போது, இல்லை அது கொஞ்சம் பெட்டி தூரம் பார்த்துட்டு வந்துட்டியா, என்ன எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை பெட்டி எடுத்துகிட்டு எங்கே என்னால் வர முடியாதோ அப்படிங்கிறனால வந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாலுமே இந்த முடிவு எடுத்தது சௌந்தர்யா வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஜாக்லின் வந்து இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருந்திருக்கும். சௌந்தர்யா வந்து அழுத்துட்டுனாங்க பார்த்தீங்களா. ஜாக்லின் வந்து இந்த மாதிரி ஓடிட்டு வந்தது அதை பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டில் இருக்கோம் அந்த மூமெண்ட்டு தான் இதுவும் நம்ம நடந்திருக்கோம். நல்ல வேலைக்கு சவுண்டு வந்து அப்போயே சொல்லியிருந்தாங்க. அப்போயே வந்து தர்ஷா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஜாக்லினுமே இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. நீ போய் பாரு, உன்னால் வந்து அதை எடுத்து முடியலை அப்படின்னா பாதிலே வந்துடு, நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஜாக்லின் யோசிக்காமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம தலைவி சௌந்தர்யாவுக்கு வந்து வேறு லெவல் தலைவி, வேறு லெவல் ஓடிட்டு வரும்போதே அழுதுகிட்டே ஓடி வந்தாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு என்னென்னா ஒரு பதட்டம், நம்மளால் நம்ம இந்த கேம்லேயே கலந்துக்கணும், அதே நேரத்தில் நம்ம இந்த விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பண்ணது உண்மையாலுமே வந்து நல்லா இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.